டிப்டாப்பாக ஆடை அணிந்து ஒரு தலைப்பு வைப்பதோடு திமுக அரசின் திட்டங்கள் அனைத்தும் முடிந்து விடுகிறது என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் பிரச்சாரத்தை ராமநாதபுரம், முதுகுளத்தூர், விளாத்திக்குளம் தொகுதிகளில் மேற்கொண்ட எடப்பாடி பழனிசாமிக்கு அதிமுகவினர் உற்சாக வரவேற்பளித்தனர். அப்போது பேசிய அவர், திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் அனைத்தும் சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பாக இருப்போம் என்ற மாய தோற்றத்தை ஏற்படுத்தி வருவதாக குற்றம் சாட்டினார். ஆனால் உண்மையிலேயே அதிமுக தான் சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பு அரணாக திகழ்கிறது என்று அவர் குறிப்பிட்டார். அதிமுக ஆட்சி காலத்தில் மத மோதல்கள், சாதி சண்டைகள் கிடையாது என்றும், கச்சத்தீவை இலங்கைக்கு தாரை வார்த்த திமுக தற்பொழுது அதனை மீட்க வேண்டும் என நீலிக்கண்ணீர் வடிப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். பொய் பித்தலாட்டத்தின் மொத்த உருவமான திமுக அரசு தலைப்பு வைப்பதோடு அனைத்து திட்டங்களையும் முடித்து விடுவதாகவும் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்தார். கொடுக்கப்பட்ட வாக்குறுதி எதுவுமே நிறைவேற்றல. மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்த அரசு தொடர வேணுமா? அத்தனையும் பொய். நல்லா அழகா ட்ரெஸ் பண்ணி, மேக்கப் பண்ணி, போட்டோ ஷூட் பண்ணி, அப்படியே கேமரா முன் வந்து படம் எடுத்து அடுத்த நாள் போடுவாங்க. அதுக்கு ஒரு தலைப்பு வைப்பாரு. தினம் வெளியில் வந்து ஒரு தலைப்பு, அதோட முடிஞ்சு போச்சு. அப்படி 50 தலைப்பு வச்சு 50 குழு போட்டு கிடப்புல கிடக்குது. எல்லாம் கிடப்புல அப்படியே அழகா வருவாரு, போஸ்ட் கொடுப்பாரு, போட்டோ ஷூட் வரும், அந்த பத்திரிகை ஊடக நண்பர்களும் அதை அழகா போடுவாங்க, அதோட முடிஞ்சு போச்சு. இப்படிப்பட்ட அரசாங்கம் தேவையா?